ஓகே, வேற யார் சுதா வரலன்ட்டா? இல்ல நம்ம ஆட்டோ பேக் கண்ட்ரோல்ஸ் தான் முக்கியம். அதுல அங்கிள் இருக்காரான்னு பார்த்தேன். சொன்னீங்க இப்ப அங்கிள் பாலன்னு சொல்லு. ராமராவ் அங்கிளோடைய இதுல தான் பண்ணுமா, ராமராவ் பாடி ஒர்க்ஸ் கிண்டில. கிண்டிலையா? கிண்டில. அதுல வந்துட்டு ஒர்க் ஷாப் பண்ணியா நீ, கண்டக்ட் பண்ணியா? இல்ல அவர் வந்து ஒரு ஒர்க் ஷாப் அது ராமராவ் வந்து ஹவு யூ வாஸ் லிங்க்ட், அவரோட ஒர்க் ஷாப் கிடையாது. பட் he was a friends work shop. He owns that. He owns that place. Owns that place. அதுதான் அவர் ரொம்ப The entrance is very small, but once you enter, it is a huge place. நல்ல பிளேஸ். ராமராவ் ஃபர்ஸ்ட் ஒரு கதைன்னு சொன்ன உடனே அதை ஃபுல்லா சொல்லணும்னா he was very cross with me. அவர் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி, பிஇ படிச்சுட்டு இந்த வேலை என்னத்துக்கு நீ பண்ற, உன்னை யாரு இதை பண்ண சொன்னது, இதை வந்து யாரெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, இதை வந்து நீ ஆப்ட் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்புறமேல ஓகே உங்க தாத்தா எல்லாம் எனக்கு நல்லா தெரியும், இதை வந்து நீ எங்க வச்சு பண்ணுவ, வேர் யூ ஹேவ் த பிளேஸ், யூ கான்ட் கோ டு தி கஸ்டமர் பிளேஸ் அண்ட் யூ கான்ட் டூ இட் இன் ரோட் சைடு எல்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒர்க் ஷாப் இருக்கு, நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம், எனி டைம் யூ கேன் கோ இன்சைட், யூ கேன் டூ இட் அப்படின்னு he gave that place. ராமராவ். ஆமா, ராமராவ். ஸ்ரீதர், குட் ஈவினிங். Head of production, auto pack control. இல்ல அந்த காலத்துல எல்லாம் நம்ம எல்லாம் எம்ப்ளாய்டு தான், நம்ம கவர்மெண்ட் ஜாப் தான் எல்லாரும், அப்பா அம்மா எல்லாரும். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஏதாவது நம்ம சொந்தமா தொழில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து இதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணது. ஆக்சுவலா இப்ப இந்த ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் பேக் ஃப்ரம் ஸ்ரீதர்ஸோட நேம். ஸ்ரீதரோட பேட்ச்ல வந்துட்டு அவன் நடுவுல வந்து கிராஜுவேட் ஆனான் டிசம்பர்ல. ஸோ எல்லாம் இயர்ல தான் பிளேஸ்மெண்ட் நடக்கும். டிசம்பர்ல வந்துட்டு it was very tough to get a placement those time because it's the first batch to come to the market. People don't come and interview during that time. அதே கஷ்டம். இவரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினான் எல்என்டில எக்ஸாம் எழுதிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணா இன்டர்வியூ, அப்புறம் வேலை. இன்டர்வியூ எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் பார்க்கறதுக்கு போயிருக்கான். போர்டு பார்த்தா இவன் பேரே இல்லை. சரி உங்களுக்கு கிடைக்கலன்னு போயிட்டான் அவன். அங்க சுவாமிநாதன் எஸ்ன்னு இருக்கு, அவன் போட்டுட்டான். சுவாமிநாதன் எஸ்ங்கிறது அவன் பேர் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன். ஸோ கிடைக்கிற ஒரே நல்ல சான்ஸ் வேலையும் போயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு வேற ஒரு கம்பெனி இருக்கு, பின்னி இன்ஜினியரிங். பின்னி இன்ஜினியரிங் வந்து 200 years ஓல்டு கம்பெனி. இவ்வளவு பெரிய கம்பெனில வேலை கட்டி ஜாலியா போய் ஜாயின் பண்ணா கம்பெனி இழுத்து மூட்டான். இழுத்து மூடல, 6 மாசத்துல ஃபயர் பண்ணிட்டானுங்க. ஃபயர் பண்ணிட்டாங்களா? கம்பெனி மூடிட்டானே. இல்ல அந்த ஃபுல் பேட்ச் லே ஆஃப் பண்ணிட்டான். அந்த பேட்ச் லே ஆஃப் பண்ணிட்டானா? பட் கம்பெனி இட்ஸ் ஆல்சோ க்ளோஸ்ட் ஆஃப். இல்ல கம்பெனி அதுக்கு அப்புறம் ஒரு நாள் இருக்கு சப்ஸ்கிரிப்டா. அப்ப இப்ப இருக்கா இல்லையா? இப்ப இல்ல நினைக்கிறேன். I thought it closed. The place. இல்ல I know that we had everybody got fired one after another, went to the room and then we got an exit package. ரவி இல்ல ஸ்ரீதர், நீ அங்க பின்னில இருந்தனால மேபி ஷார்ட் டைம் தான். பின்னி கோவிந்தராஜன் கேள்விப்பட்டிருக்கியா? கோவிந்தராஜன், his name was பின்னி கோவிந்தராஜன். he was a big shot there. கேள்விப்பட்டது இல்லையா? ஓகே, நான் வந்துட்டு ட்ரைனிங் மாதிரி எடுத்தாங்க. That is the first job. 6 மாசம் ட்ரைனிங் சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. அதுலயே 4 மாசத்துல தோத்து விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்கு. கிடைச்ச ஒருவேளை கிடைக்கல, இன்னும் கிடைச்ச இப்படி போயிடுச்சு. அப்பெல்லாம் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்துட்டு பாம்பேல வந்து ஒரு இஷ்யூ வரும் டியூஸ்டே ஃபார் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த பேப்பர் எடிஷன் வில் கம் இன் சென்னை 1 day லேட்டரா வரும். வேலை கிடைக்கிறவங்க எல்லாம் அந்த பேப்பரை பார்த்துட்டு ஞாபகம் இருக்கா ஸ்ரீதர்? அதை பார்த்துட்டு அதுல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஸ்ரீதர் அப்ளைட். ஸோ இல்ல அப்படி வரலையா? அந்த பின்னில வந்துட்டு ஒரு ஆள் பேர் நான் வந்துட்டேன். அவரோட பிரதர் வந்துட்டு இஸ் இன் பாம்பே. அவனுக்கு வந்துட்டு இந்த ஆள், இந்த லாலாவோட ஒரு ஆளை தெரியும் போல் இருக்கு. நான் அங்க ரெக்கமெண்ட் பண்றேன், நீ பாம்பே போறேன்னு கேட்டான். பாம்பே போலாம், பிரதர் அங்கதான் இருக்காங்க, அகாமடேஷன் போகலாம்னு சொன்னேன் நானு. சரி நான் ஒரு செட்டில் லெட்டர்னு சொல்லிட்டு அவர் லெட்டர் அனுப்பிச்சாரு. அந்த லெட்டர் கொண்டு போயிட்டு அங்க கொண்டு போய் காட்டினேன், இவர் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு. அப்படிதான் வேலை கிடைச்சது. அந்த லெட்டர் வந்து யாருக்கு? அந்த லாலா கொடுத்த லெட்டர் இல்லையா? இல்ல இவரு இந்த பின்னில ஒர்க் பண்றவோட பிரதர் அங்க இருக்காரு. அங்க வந்துட்டு அவர் அந்த லாலாவை தெரியும் நினைக்கிறேன்.
இல்ல நீ பாம்பே வரும்போது அப்பாயின்மெண்ட் லெட்டரோட வந்த மாதிரி ஞாபகம் எனக்கு லெட்டர் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரல, இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட வந்தேன். ரெக்கமெண்டேஷன் லெட்டரா அது? ஓகே ஓகே. சோ அந்த லெட்டர் வந்து அதான் சும்மா ஒண்ணு இல்ல, வேற வேலை கிடையாது. ட்ரெயின் பிடிச்சி பாம்பே வந்துட்டான். பாம்பே வந்து இந்த லெட்டர் காமிச்சு கோரக்பூர் என்ன எந்த இடம் வந்து காட்கோப்பர்ல ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த காலத்துல டிவிஎஸ் 50 வச்சிருந்தேன் பாம்பேல டிவிஎஸ் வச்சிருப்பாங்களா பாண்ட்ரால. ஏன்னா கம்பெனில அலோன்ஸ் கொடுக்கலாம் 50 ரூபாய் பர் டே கிவ் அலவன்ஸ். அதுக்காக வேண்டி அந்த டிவிஎஸ் 50 அங்க வச்சிருந்தேன். அந்த டிவிஎஸ் 50 வச்சுட்டு காட்கோப்பர் வரைக்கும் போயிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு தெரியவே இல்லை, லெட்டர் எடுத்துக்கிட்டு ஊருக்கு தெரியாத இடத்துக்கு போயிட்டு இருக்கான். காட்கோப்பர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். அது 1 hour அங்க இருந்து வீட்டுல இருந்து பாண்ட்ரால இருந்து 1 hour டிராவல். அங்க போயிட்டு அங்க சொல்லு காட்கோப்பர் இருந்து ஸ்டெட் பாரு. அப்புறமே பாத்துக்கலாம், பயங்கர மட்டமான இடம் அது. ஒரே டஸ்ட் அலர்ஜி இல்ல. அது ஒரே இதுல வந்து நான் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அது இதெல்லாம் பார்த்தா பெரிய எஸ்டேட் இருக்கும், பில்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி ஏதோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் போட்டுருக்கு, எஸ்டேட் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு போனா மாடி கட்டணும், ஒரு ஃப்ளோர்ல 10 இருக்கும். அது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டா? 10 வச்சுனா 10 வருஷம் இருக்கும். சும்மா கடையில இது போனா நான் போயிருக்கேன். டுக்மி ஸ்ரீதர் கூட்டு போய் காஞ்சா அப்படி பார்த்தா அது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். இதுதான் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டா பாம்பேல? அது நல்லா இண்டஸ்ட்ரியல்னா ஒரு 4-5 பிளாக், ஈச் பிளாக் இல்ல 20 கம்பெனிஸ், 1 லெவல்ல 20 கம்பெனிஸ் அபவ் அந்த மாதிரி. இந்த இந்த ஆட்டோ பேக் கண்ட்ரோல் தனியா ஒரு டிவிஷன் ஆரம்பிச்சாரு நமக்காக. அது வந்து ஐ வாஸ் ரன்னிங் தட் ஷாப் இன்னொரு இடத்துல தெரியாத லொகேஷன்ல. ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அந்த ஆட்டோ பேக் கண்ட்ரோல் ஓனர் நாளா இருக்காரு. அவர் வந்துட்டு சும்மா அந்த காலத்துல யாரும் ஃபாரினே போக மாட்டாங்க. ஃபாரின் ஜெர்மனி போயிட்டு he brought that unit, the window winding கொண்டாந்துட்டு அதை ரீஇன்ஜினியர் பண்ணணும், ஓபன் பண்ணி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும். அதுதான் ஆளுக்கு தெரிந்தாரு. ஸோ ஸ்ரீதை வந்தா நல்லா மாட்டினான்னு சொல்லிட்டு அவங்க கையில கொடுத்துட்டு இதான் ப்ராடக்ட், இதே மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்து சொல்லி கொடுத்துட்டாரு அவரு. அதான் டாஸ்க். என்னடா வேலைன்னா இந்த இதே திருப்பி பண்ணணும். காப்பி அடிக்கணும், அவ்வளவுதான். இந்த கொடுத்துருக்க காப்பி அடிச்சு கூட அவ்வளவுதான். ஜெர்மன் போயிட்டு வந்தாரு, அது வாங்கிட்டு வந்தாரு. அதாவது ஒவ்வொரு பீஸா எல்லாம் டிஸ்அசெம்பிள் பண்ணி ஒவ்வொரு பீஸா எல்லாம் பார்த்து அந்த ஒன்னொன்னா போய் மேனுஃபேக்சர் பண்ணணும். அந்த இண்டஸ்ட்ரியல் பற்றி எல்லாமே இருப்பாங்க. பாம்பேல பயங்கர இந்த மாதிரி படத்துக்கு ரொம்ப ஈஸி. நட்டு போல்ட்ல இருந்து யூ ஹேவ் டு ரீக்ரியேட் எவ்ரிதிங். அதாவது டிஸ்அசெம்பிள் பண்ணிட்டு திருப்பி அசெம்பிள் பண்ணிட்டு ஓகே ப்ராடக்ட் ஆச்சு, செட் பண்ணிட்டு ஓகே இப்போ போய் கோ செல். It was 1985 அது 86 நான் இங்க வந்து யூஸ் பண்ணேன். 86 86ல மது வாஸ் born 86 டிசம்பர்ல. அண்ணி வீட்ல இல்லையா, அண்ணி என்ன சொல்லிட்டாங்க, நம்ம 2 பேர் அங்க இருந்தோம் பாம்பேல. ஓகே ஓகே. சோ Yeah, I was in escorts. 85 நான் 84ல நான் டிசம்பர் முடிச்சது. 85ல ஏப்ரல்ல பின்னி ஜாயின் பண்ணேன். அப்போ வந்துட்டு 4 மாசம் ஒருத்தர் அப்புறம் செப்டம்பர் அக்டோபர் 85ல கிளம்பி இங்க பாம்பே வந்தாச்சு. 85 அக்டோபர். அப்ப அந்த 86 ஜனவரி தான் மானா வந்தாங்க பாம்பேக்கு. ராபோட அவங்க 2 பேரும் அப்ப அங்க வந்திருந்தாங்க. 86ல தானே மதுரை சொல்றோம். 85 டிசம்பர்ல வந்து நானும் பாலாவும் வந்தோம். பாலா பாம்பே வந்துட்டு நானும் பாலா வந்துட்டு திருப்பி அப்புறமா 86 ஜனவரில திருப்பி வந்தேன். என் கல்யாணத்துக்கு தான் திருப்பி ராப் வந்தப்போ கல்யாணத்துக்கு வந்தது. 85 பாம்பே வந்தான். 87லயும் வந்தான். பட் 85 டிசம்பர் வந்து நானும் பாலாவும் யூரோப் போயிட்டு யூரோப்ல இருந்து வந்தோம். இல்ல ஸ்ரீதர், you are not there. பாலா வரும்போது நீ இல்ல. பாலா வரும்போது இருக்கு ஞாபகம் இருக்கு. அது அப்புறம் தான் அதான் சொல்றேன். அந்த பாலா வந்தது 85ல, நீ 85 செப்டம்பர்ல தான் வந்த. அந்த அதுக்கு முந்தின வருஷத்துல வந்து இவன் வந்திருக்கான், பாலா வந்திருக்கான். சோ பாலா பணம் வந்து தனி கதை. இந்த கதையில இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டாம், அது தனி கதை பேசலாம். அதுக்கு பாலா வந்துட்டு போட்டு அப்புறம் தான் ராப் வந்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ராப் வந்தான். கல்யாணம் ராப் வந்தது 86ல. ஆமா 86ல 87 டிசம்பர். இல்ல 87 நான் ஜனவரில கன்வெர்ட் பண்ணேன். 86 டிசம்பர். 87 மது பார்த்து 86 டிசம்பர் தான். சோ 86ல வந்தா அப்புறம் தான் கல்யாணம். அப்ப உனக்கு 87 கல்யாணம் பண்ண. இல்ல பட் அனில் ஏன்னா ராப் வரும்போது பாம்பேல இல்ல, அவன் பாம்பேல கிடையாது. அப்ப இருக்கும். இதுக்கு மதுக்காக மெட்ராஸ் வந்திருப்பாங்க. அப்போ
டெல்லி இருக்காங்க, she has gone to சென்னை. ஆமா அப்புறம் தான் அந்த ஜனவரி நீ கிளம்பிட்ட, அப்புறம் தான் மனோ கல்யாணம். கரெக்டா. ஓகே ஓகே, ஸோ தட்ஸ் த டைம் லைன். ஸோ கமிங் பேக் டு காட்கோப்பர் இண்டஸ்ட்ரியல் வந்து ப்ராடக்ட் டெவலப் பண்ணது எவ்வளோ நாள் ஆச்சு? ஆமா அந்த ஆமா அது வந்து பீஸா போட்டு சரியா ஒர்க் ஆகல. அந்த மேக்னெட்லாம் வாஸ் நாட் எஃபெக்டிவ்லி. அந்த அவன் வந்து ஜெர்மன் இருக்க மாதிரி நமக்கு மேக்னெட் கிடைக்குமா? அந்த மேக்னெட் இஸ் அ கீ காம்பனன்ட் ஃபார் த ஹோல் மோட்டார். அந்த மேக்னெட் சரியா வரல, அதனால அடிச்சு பிடிச்சி மாத்தி கத்தி எவ்ரிதிங் ஹஸ் டு பி சோ ப்ரிசைஸ். அதனால ப்ராடக்ட் ஃபுல்லா ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அது கூட கடைசி வரைக்கும் ஒழுங்கா ஒர்க் ஆகல. ரவி உனக்கு தெரியுமா? அது கடைசி வரைக்கும் ஒழுங்கா ஒர்க் ஆகல தெரியுமா ரவி உனக்கு? தெரியும். அத நானும் ஸ்ரீதருமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதாவது என்னன்னா there is a clutch arrangement. ஒரு ரப்பர் ஆட கொடுத்திருப்பாங்க. அதாவது என்னன்னா நீ அதை ஏத்தும் போது கைக்கு மாட்டிக்கிச்சுன்னா, இந்த வெள்ளம் மாட்டிக்கினா தட் கிளட்ச் வுட் ஸ்லிப். மோட்டர் ஓடிட்டு இருக்கும், கண்ணாடி ஏறாது. அதை ப்ரிசைஸா செட் பண்ணணும். நீ கொஞ்சம் கம்மியா செட் பண்ணிட்டீங்கன்னா கண்ணாடியே ஏறாது. ஸோ இட் ஷுட் பி செட் ப்ரிசைஸ்லி. அது என்ன ஆச்சுன்னா ப்ரிசைஸ் கண்ட்ரோல் கொண்டு வர முடியல. ஒண்ணு நம்ம ஃபியட்டுக்கு போட்டோம்னா அழகா ஏறும். கான்டஸ் ஆக்கார் அப்போ ஹெவி இது அதுல போட்டீங்கன்னா ஏறாது. ஸோ அதுக்கு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுல பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஊட்டி, சென்னையில ஏறும் ஊட்டியில ஏறாது. இந்த கிளைமேட் டிஃபரன்ஸ் அந்த ரப்பர். ஸோ ஹி வாஸ் டெல்லிங் இல்ல அந்த ரப்பர் வந்து மெட்டீரியல் வந்து இட்ஸ் வெரி, ஆனா கிளட்ச் அது ரிலீஸ் ஆகணும். அந்த மெட்டலுக்கும் இந்த இது ரப்பர் இதுவும் கொஞ்சம் இது அப்படின்னு சொல்லிட்டு வி வேர் டிஸ்கசிங் தட். லாட் ஆஃப் இது பண்ணியிருக்கோம். இதுல என்னோட அனுபவம் என்ன அப்படின்னா, சி ஐ எம் நாட் அ சேல்ஸ்மேன். எனக்கு சேல்ஸ் சுத்தமா பிடிக்காது. ஏன்னா நான் பிஇ முடிச்ச உடனே எனக்கு துபாயில ஃபர்ஸ்ட் சேல்ஸ் இதுதான் கிடைச்சது. நான் போக முடியாது அப்படின்ட்டேன். ஸோ இதுல வந்து என்னன்னா இன்னும் இருக்கு. விஜய் சேல்ஸ்ன்னு பாபன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஒன்னு ஆனந்த் தியேட்டர் பக்கத்துல விஜய் சேல்ஸ்ன்னு 2 மாருதி வேன்ல 2 போட்டேன். ஒன்னும் காசு தரல. எப்ப அந்த பக்கம் போனாலும் உள்ள போயிட்டு வருவேன். நாளைக்கு வாப்பான்ருவாங்க, ஜெனரல் மேனேஜர் வரலன்னுவாங்க, கையெழுத்து போடலன்னுவாங்க, செக் ரெடியா இருக்குன்னுவாங்க. கடைசியில் இது வரைக்கும் காசு தரல. இன்னொன்னு இதுக்கு போயிருந்தேன் கான்டஸா. அப்ப கான்டஸா ஷோரூம் மவுண்ட் ரோட்ல இருந்தது. அங்க போய் அந்த மேனேஜர்கிட்ட பேசி புது கான்டஸா காரு அது வந்து பைண்டிங் இருந்தது. இந்த ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ஹி வாஸ் இம்ப்ரெஸ்ட். ஹி செட் ஓகே யூ புட் ஃபிட் இன் கார். இது வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த கார் ஃபிட் பண்ணி நான் பவர் விண்டோவோட தரேன்னு சொல்லிடுறேன், நீ ஃபிட் பண்ணு அப்படின்ட்டாரு. உடனே அங்க என்ன பண்ணி பேச ஒர்க் ஷாப்ல இருக்கோம்னா அந்த ஒர்க் ஷாப் மெக்கானிக் வந்து ஹெட் அவர் இன்ஜினியர் அவர் என்ன சொல்லிட்டாரு, என்னோட ஆள் தரமாட்டேன், நீங்க வந்து வெளியில ஆளை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நான் ஆளு ஸ்பேர் பண்ண மாட்டேன்ட்டாரு. ஸோ இங்க வந்து ஒர்க் ஷாப்ல இருந்து ஒரு 2 ஆளை இவங்க கிட்ட கேட்டு அவன் ஒர்க் ஷாப்புக்கு நான் 2 பேரை 3 பேரை கூப்பிட்டு போய் வச்சு அந்த கான்டாஸால ஃபிட் பண்ணி கொடுத்தோம். கொடுத்துட்டு காசுக்கு போறேன். இல்ல ஒர்க் ஆச்சா இல்லையா? கண்டசால ஒர்க் ஆச்சா இல்லையா? அது வந்துட்டு மேனுஃபேக்சரிங்னா சிலதெல்லாம் நல்லா ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அதனால ஒரு ஹேண்ட் பிக் யூனிட்ஸ் மாத்திரம் இந்த மாதிரி கொடுக்கறது அதெல்லாம் ஒழுங்கா ஒர்க் ஆகும். ப்ரொடக்ஷன்னா 30-40% ஒர்க் ஆகாது, சரியா ஒர்க் ஆகாது. ரவி சொல்ற மாதிரி இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் தான் இருக்கும். பட் 40-50% ஒழுங்கா ஒர்க் ஆகும். நான் அந்த கிளட்ச் டைட் பண்ணி வச்சு, ஏன்னா கிளாஸ் ஹெவி கிளாஸ், ஸோ அதை கொஞ்சம் இது பண்ணி அதை கொஞ்சம் டைட் பண்ணி வச்சு எல்லாம் 4 கிளாஸ் ஏற்றி இறக்கி காமிச்சு ஐ வாஸ் ஃபுல்ஃபில் அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு வந்துட்டேன். காசு வரல. போய் கேட்பேன், 2 தடவை 3 தடவை அலைய வச்சு 4ஆவது தடவை அந்த ஜெனரல் மேனேஜர் கூலா சொல்றாரு, சார் அந்த மெக்கானிக் ஃபோர்மேன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அதுல சர்டிஃபை பண்ணணும் சார், அதுல டிக் பண்ணி அவரோட இது ஓகேன்னு சொன்னாதான் வந்து பில்லு பாஸ் ஆகும் அப்படின்னு. இவரு ஏற்கனவே வந்து நம்ம ஒர்க் ஷாப்ல இவன் வேற மெக்கானிக் வச்சு ஒர்க் பண்ணி அதை இது பண்ணான்னு அவருக்கு சரியான காண்டு. அது ஜிஎமுக்கும் அவனுக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னு எனக்கு தெரியல. அவங்க கிட்ட போனா இந்த ப்ராடக்ட் யார் அப்ரூவ் பண்ணா? நான் அப்ரூவ் பண்ணலையே, என் கான்டஸா பாருங்க எப்படி இருக்குன்னு, உங்க ஆட்டோ பேக் கண்ட்ரோல்ஸ் கொண்டு வந்து மாட்டி விட்டு அந்த யூனிட் பார் எப்படி இருக்குன்னு, இட்ஸ் லுக்கிங் வெரி ஆட், இட் டசன்ட் கோ வித் இன்டீரியர் அட் ஆல். இது அது எனக்கு ஸ்ரீதர் வந்து நிறைய நம்பர் கொடுத்துருந்தா, அப்படி வேற அந்த கலருக்கு தகுந்த மாதிரி அந்த பேடுக்கு தகுந்த மாதிரி போடலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் கூப்பிட்டு போய் காமிக்கிறேன், ஒரு 5 இடத்துக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நான் அதை போட்டு தரேன் இதுன்னு. He said no, it doesn't fit the interior, I will not say okay. நான் திருப்பியும் ஜிஎம் போய் சொன்னேன், இதை வந்து நீங்க முன்னாலேயே சொல்லியிருக்கணும்,
நான் ஃபிட் பண்ற வரைக்கும் நீங்க பேசாம வந்துருக்கூடாது. யூ ஷுட் கன்சல்ட் யுவர் மெக்கானிக். உன்னோட ஆள் தானே, மெக்கானிக் பண்ணி இதை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். பண்ற வரைக்கும் நான் உங்ககிட்ட தான் பேசினேன், மெக்கானிக் என்கிட்ட வரவே கிடையாது. நீங்க தான் சொன்னீங்க மெக்கானிக் கிடையாது, நீங்க வெளியில இருந்து மெக்கானிக் வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க, நான் பண்ணேன். இப்ப பில்லு ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஓகே பண்ணணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு? இல்ல கம்பெனி ரூல்ஸ்ன்றாரு. டு ஹெல் வித் யுவர் கம்பெனி ரூல்ஸ், வாடா அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் 4 கட்டிட்டு வந்துட்டேன். அப்புறமேலதான் பீப்புள் வேர் டெல்லிங், ஏய் இது தெரியலையா உனக்கு, நான் சார் இது செக்குல வந்துச்சுன்னா உனக்கு அதுல 10% தரேன் சார்னு சொல்லியிருந்தேன்னா அப்பவே ஓகே பண்ணிருப்பான் அப்படின்னு. எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ணது டோட்டலா? 2400 ரூபா ஆக்சுவலா அதோட பிரைஸ். ஸ்ரீதர் 2000 எவ்வளவு தெரியாது. இல்ல எவ்வளவு யூனிட் இல்ல எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் சொல்லு. ப்ராபபிலி இது இந்த 1500 அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. அது எப்போ இந்த ஐடியா எப்போ ரவி எல்லாம் இன்வால்வ் பண்ணணும் ஐடியா எப்போ வந்தது, யார் கொடுத்தது அந்த ஐடியா? இல்ல பட் அதுக்கப்புறமா ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு அப்ப ரவி நான் அங்க பண்ணலாம்னு சொன்னாரு. அப்ப சித்தாவோட போய் காட்டணும், சித்தப்பா என் கார்ல பே போட்டுருந்தாரு. அவரு உடனே பேயிங் கஸ்டமர், நான் பைசா வச்சு கையில உடனே பே பண்ணிட்டாரு. அவரு ரவி கஸ்டமர், நம்ம கஸ்டமர் இமீடியட் பேமெண்ட். அவரு உடனே காசு கொடுத்துட்டு இன்ஸ்டால்ட்டாரு, தக்கால் இன்ஸ்டால் பண்ணியாச்சு அவர் கார்ல. அவர் ரொம்ப நாள் இது இருக்குல்ல, அது இன்னும் அந்த கார்ல இருக்குல்ல, அந்த கார்ல லாஸ்ட் டைம் போகும்போது படுத்துட்டா அது ரொம்ப நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போனதெல்லாம் இருந்துச்சு. அது 20-25 இயர்ஸ் ஓடிச்சு, ஒழுங்கா ஓட்டிச்சு. அதாவது அது என்ன டிஃபெக்ட் ஒண்ணுன்னா, இந்த நாப் வந்து நர்லிங் டைப், ஃபியட்ல அம்பாசிடர்ல ஸ்கொயர் டைப், அது கொஞ்சம் தான் இருக்கு. இது வந்து நர்லிங் டைப்ன்றனால பிளாஸ்டிக். இது என்ன, அது கொஞ்ச நேரம் ஆனோன்னா அந்த பிளாஸ்டிக்ல வந்து அந்த நர்லிங் எல்லாம் போச்சுன்னா சும்மா சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப டே அது ஒர்க் பண்ணல, லெஃப்ட் ரைட் ஒர்க் பண்ணல, இது ஒர்க் பண்ணலன்னு இதே பிரச்சனை மாறி மாறி ஏதோ ஒரு டோர் ஒர்க் பண்ணாது. போய் எடுத்து பார்த்தா நர்லிங்க. நான் வந்து அது ஸ்பேர் வச்சிருந்தது, ஸ்பேர் எல்லாம் காலியா போயிடுச்சு. ஸ்பேர் காலியானோன்னு என்னத்துக்கு பண்றது, அந்த பிளாஸ்டிக்கை மட்டும் நான் எங்க போய் தேடுறது, எங்க போய் ஏதோ பேப்பர் வைப்பேன், அதை வைப்பேன், இதை வைப்பேன். அப்பா காரை வெளியில எடுத்து வந்தாங்கன்னா சித்தப்பா வந்துட்டு அப்ப ரவி ஐ திங்க் வாஸ் ஜஸ்ட் அவுட் ஆஃப் காலேஜ் இல்ல சமயத்துல. ஆமா, ஜஸ்ட் அவுட் ஆஃப் காலேஜ். சித்தப்பா வந்துட்டு இந்த யூனிட் வாங்கி போட்டுட்டு ஐ திங்க் ரவி சும்மா இருக்க நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு. அப்பதான் யாரு சூப்பர் டெக் ப்ராடக்ட்ஸ் யாரோட ஐடியா? அது என்னோட தான். நீ தான் உன்னோட ஐடியாவா? தெரியுமா தெரியாது தெரியல. அந்த சூப்பர் டெக் ப்ராடக்ட் ஒரு லோகோ இருக்கு தெரியுமா, எஸ்டிபின்னு ஒரு லோகோ. ஜிவிஎன் டிசைன் பண்ணது. அது ஜிவிஎன் தான் டிசைன் பண்ணாரு. நானும் பாபண்ணாலாம் நிறைய பேர் பவர் டெக் ப்ராடக்ட்ஸ், சூப்பர் டெக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு 2-3 பேர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி சரி வி டிசைட் ஃபார் சூப்பர் டெக் போடலான்னு. அப்ப ஜிவிஎன் மாமா இவர் வந்து அங்கிள் வந்து ஒரு தடவை சண்டே அங்க வந்து இருந்தாரு. அப்ப சொன்னோன்னு அவர் போட்டு கொடுத்தாரு, அந்த எஸ்டிபி போட்டு கொடுத்து அவரே வரைஞ்சு கொடுத்தாரு. அவரே கையில பேப்பர்ல வரைஞ்சு இந்த கலர் போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி அதுலதான் விசிட்டிங் கார்டு அடிச்சு இதெல்லாம் பண்ணது. சூப்பர் டெக் ப்ராடக்ட்ஸ் ஒரு கம்பெனி வந்துச்சு. நம்ம எல்லாம் ஒரே ப்ரௌட். நாளா அசோசியேட்டட் இங்கதான். பை வே நான் தான் லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர், நான் தானே அங்க குழந்தை கொடுக்கணுமே. அது என்னோட வேலை தானே. அண்ணா வந்து எவ்வளவு வாங்கணும், எவ்வளவு யூனிட் என்ன சொல்றேன்? அண்ணா வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பிடிச்சு கொடுத்தாரு. அவரோட ஃப்ரெண்டு, பிகாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆபீஸ், அந்த ஆபீஸ்ல போய் நம்ம கம்பெனியோட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இவர் தான். சோ பில்லு அதெல்லாம் இதாகி பாஷாவா? நான் பாஷா சொன்னேன். நானு யாரையோ சொன்னீங்க பேர் பாஷாவா இருக்கும். சங்கருக்கு பாஷா சொன்னேன். எனக்கு பிஎம்ல ஒர்க் பண்ணிருந்தவங்க கூட. இல்ல அப்போ அதுக்கு இதை எடுத்துட்டு போவேன். நான் சொன்னேனா? ஆமா, நீங்க உங்க ரெக்கமெண்ட் நான் சொன்னா பாஷா தான் இருக்கும். அந்த பாஷா தான் இருக்கும். அதெல்லாம் அங்கதான் போய் அவர் பில் எல்லாம் சப்மிட் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு அவரெல்லாம் சொல்லி அதெல்லாம் பண்ணி கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சேல் டாக்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும். சேல் டாக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இல்ல ஃபர்ஸ்ட் எவ்வளவு யூனிட் எங்க இருந்து எப்படி வந்தது? யாரு நானா கொண்டாந்து கொடுத்தனா? இல்ல ட்ரெயின்ல வந்துச்சு. நானும் பாபண்ணா போய் வாங்கிட்டு வந்தோம். சென்ட்ரல் ட்ரெயின்ல அனுப்பிச்சிட்டு ஸ்ரீதர் பைபிள், ஆமா சென்ட்ரல்ல போய் வாங்கிட்டு வாங்கன்னு. சோ நானும் பாபண்ணாவும் போய் வாங்கினோம். அங்க போர்ட்டர் எடுத்துட்டு பேரம் பேசினா ஆஸ் யூஷுவல், இவ்வளவு ரூபா ஜாஸ்தி கூட அதுன்னு. சரின்னு பாபண்ணா பேசி வர்றது ஆட்டோ கிட்ட வந்து நிக்கிறோம். தலையில வச்சிருந்தோம், அப்படி கீழே போட்டான். அப்படியே தலையில கொண்டு வந்துவேன், இப்படி கீழே போட்டான். பாபண்ணாக்கு ஒரே டென்ஷன், ஏய் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு வந்து எல்லாம் பிரிச்சு பார்த்தா அந்த ஆட்டோ பேக் கண்ட்ரோல்ஸ் தட் திங் வில் கம் இன் ஸ்கின் பாக்கெட். பின்னால் அட்டையை வச்சு மேல பிளாஸ்டிக் ஸ்கின், அதுல 50% ஒடிஞ்சு போச்சு. எல்லாம் ஒடிஞ்சு அதை வந்து டிஸ்பிளே பண்றதுக்குன்னு எடுத்தோம்னா எல்லாம் கிராக் ஆகி ஒடிஞ்சு அந்த யூனிட் வழியில வந்து வயர் வழியில வந்து எல்லாம் அப்படி ஆயிடுச்சு. அதை அப்புறம் ஒழுங்கு பண்ணி அது இருக்கிறதுலயே உருப்படியானது ஒண்ணு எடுத்துட்டு போய், ஏன்னா எல்லாத்தையும் காமிக்கணுமே இப்படிதான் வருது, இந்த பேக் வருது அப்படின்ட்டு
So these are எவ்வளவு all யூனிட் வந்தது? எவ்வளவு யூனிட் வந்தது? 8 12 வந்துச்சு. இல்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளவுதானா நான் மொத்தமே? இல்ல மொத்தமே அவ்வளவுதான். 12 வந்துச்சு. அப்புறம் அப்பா காருக்கே நான் 8 வாங்கினேன். 4 ஃபர்ஸ்ட் வாங்கினது, அது இல்லாம ஒரு 4 ஸ்பேர் வாங்கினது. அப்பா காருக்கே 8. அப்புறம் அந்த பேக்ல 12 என்னமோ தான் வந்துச்சு. ஒரு அவ்வளவுதானா? சின்ன பெட்டி, ஒரு பெட்டியில வந்துச்சு. அவ்வளவுதான். ஓகே. சோ அது இல்ல எனக்கு சொல்ற அப்புறமா கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே வாட் எவர் இட் இஸ். அது வந்த அப்புறம் இந்த ஸ்ரீதர் வந்துட்டு வேற யாருக்கு வித்தீங்களா ஸ்ரீதர் அதர் தென் ஆட்டோ பேக் கண்ட்ரோல்ஸ்? இல்ல அங்க வந்துட்டு இப்போ பாம்பேல 2-3 டிஸ்ட்ரிபியூட்டர் நான் தான் போய் எடுத்துட்டு வருவேன். அந்த நிறைய இந்த மாதிரி Tractor distributor இருக்காங்கல்ல, கம்பெனிலாம் near the இருக்கும். cars. ஸ்பேர் பார்ட் கம்பெனிலாம் போயிட்டு I'll go distributed. அதுல கொஞ்சம் வாங்குவாங்க, 50% பே பண்ணுவாங்க, பாக்கி 50 அவன் செல் பண்ணா கொடுப்போம். அது போலலாம் அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சு. அது போல கொஞ்சம் வித்தது. பாக்கி அது தவிர விற்கிறது வேற எவ்வளவு வித்துன்னு தெரியல. அப்புறம் இதுல அந்த இன்னொரு கார் இருந்துச்சு, மஹேந்திரால அதை புது கார் தான் பண்ணாங்க. பாம்பேல பாம்பேல ஒரு மஹேந்திராவோட ஒரு ஜீப் இல்ல, அது வேற இன்னொரு கார் ஏதாவது புதுசா வந்தது. இது ஆர்னு வரும். அது மஹேந்திரால வந்து அந்த டயத்துல அந்த சமயம் புது கார் ஒன்று ஆரம்பிச்சாங்க. அப்போதான் நம்ம தாத்தா டிசம்பர் அவர் தாத்தா போனது. ஸோ அப்போ நான் மெட்ராஸ் வந்து அப்போதான் அந்த அங்கே நெகோஷியேஷன் போயிட்டு இருந்துச்சு. அந்த புது கார் எல்லா புது கார்லயும் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குற மாதிரி ஐடியா அது. அந்த காருக்கு மஹிந்திரா யார் என்ன கம்பெனி கவர்மெண்ட் இருந்து அந்த கம்பெனில ஃபுல்லா எல்லா காரும் ஃபிட் பண்ணலாம், எல்லா காருமே போடுற மாதிரி டீல் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட பேசிட்டு வந்திருந்தோம். அதுக்கு நான் சென்னை வந்துட்டு உடனே அதுக்காக இம்மிடியா நான் ஃபிளைட் பிடிச்சி திருப்பி போனேன். நான் அந்த மீட்டிங் இருந்துச்சு. நான் வந்துட்டு பாவனா தான் வரும்போது கூட்டம்ட்டாங்க. பாவனா சென்னை வரும்போது திருப்பி போகும்போது என்னடா அவருக்கு அவசரம் அப்படின்னு, இல்ல முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு நான் திருப்பி ஃபிளைட் பண்ணி பிடிச்சி போனேன். இல்ல இன்சிடென்ட்லி அது எப்படி வந்தான்னா, பாபு வந்து அபிஷியல் ட்ரிப் ஆயிடும். அபிஷியல் ட்ரிப் தான் வந்து எங்க எதுக்காக வந்து தாமன் இதுக்கு போயிருந்தேன். குஜராத் தாமன் போயிட்டு பாம்பே டு சென்னை டிக்கெட் கையில இருக்கு அவங்க கிட்ட. ஓகே, அப்பெல்லாம் ஏர் டிக்கெட் வாங்குறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்போ தாத்தா செத்து போன உடனே ஸ்ரீதரை வரணும்னு சொல்லிட்டு அவன் பாபு வந்துட்டு கேட்டான், இது மாதிரி செத்து போயிருக்காங்க. அவன் சொல்ற ரூல் பிரகாரம் ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் தான் கொடுப்பாங்களாம் டிக்கெட். 2 பேரும் தாத்தா செத்து போயிருக்காங்கன்னு சொன்னா 2 பேருக்கும் டிக்கெட் கொடுக்க முடியாது, ஒரு ஆள் தான் டிக்கெட் கொடுப்பேன். அவன பாபு சொன்னா எனக்கு டிக்கெட் இருக்கு, அவனுக்கு கொடுங்க ஸ்ரீதருக்கு அப்படின்னு. சோ ஸ்ரீதருக்கு டிக்கெட் கொடுங்க சொல்லிட்டு அவன் பாபு ஏற்கனவே டிக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ரீதருக்கு அந்த எக்ஸ்ட்ரா டிக்கெட் வாங்கிட்டு 2 பேரும் வந்தாங்க. ஏர் இந்தியா டிக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. டிக்கெட் வாங்குறது அவ்வளவு கஷ்டம், பணம் இருந்து பிரயோஜனம் கிடையாது. எமர்ஜென்சி லெட்டர் காமிக்க காந்தி வந்து தாத்தா செத்து போனோம்னு சொல்லிட்டு அதை காமிச்சு வந்தான். டெலகிராம் போய் கொண்டு போய் காமிச்சு அதுக்கு லெட்டர் எழுதி கொடுத்து அதுக்கு 2 அப்ரூவல் வாங்கி அங்க போயிட்டு கடைசியில கொடுக்குற வரைக்கும் இல்ல 10-20 நிமிஷம் இருக்கும்போது தான் டிக்கெட்டே கொடுத்தாங்க. எனக்கு சொன்னது பெரியனா கூப்பிட்டாங்க. பெரியனா தமிழ்ல இருந்து பாம்பே ஆபீஸ் கூப்பிட்டாங்க எனக்கு. நானும் சங்கரும் டெலிகிராம் அனுப்பிச்சோம். நைட்டு போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல உட்காந்து நானும் சங்கரும் டெலிகிராம் அனுப்பிச்சோம். எதுக்காகனா விஷயம் தெரியும், இந்த ஏர் இந்தியா டிக்கெட் வாங்குறதுக்காக டெலிகிராம் ஒண்ணும்ல ப்ரூஃப், அதுக்காக டெலிகிராம் வச்சது. அந்த மீட்டிங் அப்புறம் அவங்க ஏதோ சரி எப்படி என்னமா ஆச்சு, அதுக்கு நான் தான் கிளம்பிட்டேன். அதுக்குள்ள ஜனவரியில் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா ஏதாவது ட்ரை பண்ணிருக்காங்க போட்டிருக்கேன் அந்த கம்பெனில வந்து வரல அது. பட் அந்த மீட் டைம் இந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் செகண்ட் இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பண்ணிட்டு அந்த நானும் அந்த இதெல்லாம் டிசைன் பண்ணிட்டு அந்த இந்த பேப்பர் எங்க பிடிச்சிங்க அந்த அந்த போட்டோ ஆட்டோ பேக் போட்டு அந்த 6 நிறைய இன்னும் நிறைய இருக்குது. அந்த மாதிரி மெமரிஸ் நிறைய இருக்கு. இது மட்டும் பார்த்தேன் உடனே போட்டோ எடுத்து சரி அட்லீஸ்ட் அதெல்லாம் டிசைன் பண்ணிட்டு அது இந்த கவர்ல வந்துட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு அந்த ஜிங்கிள் போடுவாங்கல்ல, நான் தான் எழுதுறேன். ஒன் டச், if you have dust, one touch. If you have rain, one touch. If you have sun, one touch. அப்படின்னு if you want wind, one touch. அது ரைமா நான் ஒரு அம்மா வந்துட்டு கொலுக்கு பத்திரிக்கை அடிக்கிற மாதிரி நான் தான் ஃப்ரண்ட்ல 4 லைன் எழுதி போட, போயம் மாதிரி ஒன்று எழுதி போட்டேன். அதுக்கு அந்த கவர் அந்த பிளாஸ்டிக் இருக்கான்னு பாருங்க, அந்த மார்க்கெட்டிங் மெட்டீரியல் இன்சைட் ஆஃப் த பிளாஸ்டிக், அதுல வந்துட்டு ஒன் டச் டிஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அப்புறம் ரிமெம்பர் டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் இதை வெளியில வைக்காம அந்த ஹிஞ்ச் வச்சு உள்ள ஒரு இடத்துல மோட்டர் அந்த பேட் கழட்டிட்டு உள்ள வச்சு அந்த கார்கானி கேட்பான். அவன் கேட்டான், I don't like exterior outer doesn't look good for the car, put it inside.
அதுக்காக அந்த கார் அந்த மஹிந்திராவோட கார் கம்பெனி இன்சைட். நான் அந்த அது வந்து Fiat அந்த இருந்ததுல கவர்லாம் வேண்டியது இல்லை. அப்போ ஒரு மோட்டர் மட்டும் உள்ள வச்சா போறோம். போதும். பெரியப்பா Fiat டீலக்ஸ் Fiat அதுல உள்ள வச்சேன். அந்த பேடை கழட்டிட்டு நம்ம கார் தானே, அதை கழிச்சு ஒரு மூலையில வச்சு இங்கிருந்து எப்படி ஸ்ட்ரிங் போறது, எவ்வளவு வேணும், என்ன வேணும் எல்லாம் இவர் டிஸ்கஸிங். நம்ம கார்ல ஃபர்ஸ்ட் வைக்கலாம், பேட்ல வைக்காம உள்ள அந்த மோட்டர் மட்டும் வச்சு பண்ணலாம் அப்படின்லாம் இவர் டூயிங் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப என்ன ஆச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிஞ்சுட்டு அது எப்படி நீ பண்ணி வித்துருச்சு என்னன்னு தெரியல. அவன் வந்து செகண்ட் பேட்ச் வாங்க சொன்னான். நான் சீதிட்ட இன்னொரு பேட்ச் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவன் சொன்னான், இதே ஃபுல்லா விற்கல, எதுக்கு இன்னொரு பேட்ச் இல்லாட்டி வாங்குன்னு சொன்னேன். போய் வாங்கணும்னு அவர் ஒரே ஹாப்பி ஆயிட்டாரு. அவர் பாஸ் பரவாயில்லையே நல்லா வித்துருக்க போறதுக்கு ரெண்டாவது பேட்ச் அதுக்குள்ள வாங்குறேன்னு சொல்லி கொடுத்துறாரு. ரெண்டாவது பேட்ச் அது தெரியல. ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி யூனிட்ஸ். இட் வாஸ் வெரி ஹெவி. ஐ பாட் இட். கொண்டாந்துட்டு சென்னைக்கு திருப்பி அது வந்துருச்சு. அப்புறம் தான் இது என்னாச்சுன்னு தெரியல. சீதர் ஊருக்கு போயிட்டான். வாட் எவர் ஹேப்பன், நீ உனக்கு வேலை கிடைச்சிச்சா, அப்போ வாட் எவர் ஹேப்பன் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த இது பெருசா நின்றுட்டு இருக்கு. அப்போ சித்தப்பா டிஎன்எஸ் சித்தப்பா கேட்டாங்க, இது மாதிரி கம்பெனி வந்து பெருசா வளர்ந்துருச்சுன்னா நீங்களாம் அவனை விட்டுறக்கூடாது, அவனை எல்லாம் சேர்ந்து ஒத்துமையா இருக்கணும்னு டிஎன்எஸ் சித்தப்பா பிசினஸ் பண்றவங்கள அவங்க இன்வெஸ்ட் பண்றது சித்தப்பா தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த எல்லா ப்ராடக்ட் வாங்குற காசு அவர் தான் கொடுத்தது. ஸோ அதனால நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். பையனுக்கு ஃபியூச்சர் இருக்கு, நீங்களும் டெக்னிக்கல் இருக்கீங்க, எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒன்னா கம்பெனி ஒழுங்கா நடத்தணும்னு சொன்னாரு. சித்தப்பா நிச்சயம் பண்றோம் சித்தப்பா சொன்னேன். அது சொல்லியிருக்காரு. என்னாச்சு, இந்த ப்ராடக்ட் எல்லாம் முடிஞ்சு கம்பெனி எல்லாம் இவ்வளவு பாக்கி இருக்கு, சித்தப்பாக்கு ஒரு ரூபாய் கொடுத்த ரூபாய் போனது தானே, அது வந்துருக்குல்ல, இந்த ப்ராடக்ட் இருந்தது. அப்புறம் யூ ஒன்ட் பிலீவ், அந்த ஹோல் பேக்கெட் எடுத்துக்கிட்டு ஐ வென்ட் டு பாம்பே. நான் அப்பெல்லாம் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் பேரி, எல்லாம் விட்டுட்டு இங்க வந்தாச்சு, பாம்பேல இருந்து இங்க வந்தாச்சு. இந்த எடுத்துட்டு போயிட்டு அவர் வீட்டுல போய் கொடுத்துட்டு அவர் 10,000 திருப்பி கொடுத்தாரு. லாலா அதை கொண்டாந்து திருப்பி சித்தப்பா கொடுத்தேன். அது கொடுக்கறதுக்காக ஒரு ட்ரிப் 2 நைட் ட்ரெயின்ல போயிட்டு ஒரு நாள் அடுத்த நாள் காலைல போய் இறங்கி அந்த அவர் வீட்டுக்கு போயிட்டு அந்த ப்ராடக்ட் கொடுத்துட்டு கேஷ் வாங்கிட்டு அடுத்த ட்ரெயினை பிடிச்சி திருப்பி 2 நைட்ஸ் 1 டே கழிச்சு இங்க சென்னை வந்தேன். ஜஸ்ட் டு ரிட்டர்ன் த ப்ராடக்ட் அண்ட் கிவ் த மணி டு சித்தப்பாட்டு கொடுக்குறேன். செகண்ட் பேட்ச் ஃபுல்லா திரும்பி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது கூட ஒரு ஃபிளாட்டுக்கு போயிருந்தேன். காட் கோப்பர் லாக்ல அவர் ஃபிளாட்டுக்கு போயிருந்தா கதை திறந்து உள்ள வந்து அங்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு உள்ளே உட்கார கூட சொல்லல. பாம்பேல சென்னையில இருந்து வந்திருக்கேன். அங்க வச்சுட்டு ரூபாய் கொடுத்தாரு, வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். அப்புறம் இந்த லாலா பாருங்க, இது இவ்வளவு ஒழுங்கா இது விற்கல, வேற ஏதாவது அப்ளிகேஷன் போடலாம்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் கர்டன் இருக்குல்ல, ஒரு பட்டன் பிரஸ் பண்ணா கர்டன் ஓபன் பண்ணா இப்பெல்லாம் வருது இல்ல, அதே போல அப்பயே பண்ணாரு. இந்த மோட்டர் அங்க பிக்ஸ் பண்ணா என்ன, ஒரு புள்ளி போட்டு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கிறதானே, we can modify அப்படின்னாரு. Sridhar, go modify this product for a hotel application. I'll know lot of hotel owners, I'll go sell it. ஒரு ஹோட்டல்ல 300-400 ரூம் இருக்கு, எல்லா ரூம்லயும் போட்டுடலாம். அது பண்ணினாரு. அதுக்குள்ள நான் கிளம்பி வந்துட்டேன். நான் இல்ல கிளம்பி வரதுக்கு முன்னாடி அது சொல்லி அந்த பொண்ணுக்காக சொல்லல, லாலா ஒரு பொண்ணு, இது பாருப்பா நீ அமெரிக்கா போய் வேஸ்ட் பண்ணாத, இது மாதிரி இவ்வளவு பெரிய கம்பெனி இருக்கு, கல்யாணம் பண்ணி தரேன், பொண்ணு தரேன், கல்யாணம் பண்ணி நிம்மதியா செட்டில் ஆயிட்டீங்க பாம்பேல சொன்னாரு அவரு. இவன் கேட்கல அவன். அது என்னோட திருச்சியில 8th ஸ்டாண்டர்ட் பாய்லர் பிளான்ட்ல படிச்ச என்னோட கிளாஸ்மேட்டு வாஸ் கிண்டியில பிஇல ஸ்ரீதரோட படிச்சா. அப்படி பேர் என்னப்பா, பிஹெச்எல்ல அவங்க அப்பா அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரெயின்ல ரிட்டையர் ஆகி ட்ரெயின்ல வரும்போது அவர் இறந்துட்டாரு அவங்க அப்பா. பேர் நல்ல பேரு. நீ இப்படி சொல்லுவியா, பாட்டி வந்து எல்லாம் நினைவு வச்சிருப்பான் ரவி அப்படின்னு சொன்னதுக்கு இது யாருன்னு என்னை கேட்ட, இது யார் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு, உன்னோட கிளாஸ்மேட் பாய்லர் பிளான்ட்ல திருச்சியில அப்படின்னு. தங்க நல்ல பேரு. ஸ்ரீதரோட கிளாஸ்மேட் இன் கிண்டி. மை கிளாஸ்மேட் இன் பாய்லர் பிளான்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 8th ஸ்டாண்டர்ட். டிப்ளமோ முடிச்சிட்டாங்க போயிருக்கான். He was அது என்ன பிள்ளையா ஸ்ரீதர்? எந்த ஊர் தெரியுமா? எந்த ஊர் ஞாபகம் இருக்கா? I think he is from Trichy. Trichyயா? Trichy BHL அவங்க அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமாமா, BHL ஓட ஃபாதர் இருக்க மாதிரி எனக்கு. BHL அவங்க அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த காலேஜ் குரூப்ல போட்டு யாருன்னு கேளு. BHL படிச்சு BHL 8th ஸ்டாண்டர்ட் என்னோட படிச்சா. அப்படி 12th அங்க முடிச்சிட்டு கிண்டில பிஇ படிக்கும் போது ஸ்ரீதரோட கிளாஸ்மேட். ஸோ அவன் பாம்பேல ஃப்ரெண்டு, இங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போது ஒரு தடவை வீட்டுக்கு கோட்டுப்புறம், அப்பதான் அந்த ஆட்டோ பேக்கர் கோட்டுப்புறம் வரும்போது உன்னோட கிளாஸ்மேட் தான் பாய்லர் பிளான்ட் தானே, ஓ அப்படியா அப்படின்னு. ஹீ ரெகக்னைஸ் மீ, நீலமேகன் தானே, ஓகே அப்படின்னு, நான் உன்னோட தான் படிச்சேன் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணிட்டு. பார்த்தசாரதியா நல்ல பேர். ஆமா பார்த்தேன்னு நினைக்கிறேன்.
2 பேரும் தான் தெரியுமா, எமால சுத்திட்டு இந்த இருப்போம். வீட்டுல நம்ம அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி இப்போ நம்ம பாம்பேல இந்த மவுஸ்லாம் we are trying to redo the reverse engineer the mouse to manufacture mouse. he was in the electrical தான். He was not எலக்ட்ரிக்கல் in சைட்ல electronic. அது அவன் யாரோ வந்து ஒருத்தன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ஞாபகம் இருக்கு, அவங்க அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு அந்த கம்ப்யூட்டர் தூக்கிட்டு போயிட்டான். நான் போனதுக்கு அப்புறம் அதாவது அது ஆமா குமார், அது குமார், அவன் குமாரை பத்தி பேசிட்டு குமார் இருக்கீங்க. குமார் குமார் பத்தி ஆஹ் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா நினைக்கிறேன். குமரவேல் என்னமோ அவன் பேரு. குமரவேல் தான். குமாரவேல் குமரவேல் குமரவேல் தான். குமரல் நல்லா எனக்கே தெரியுமே. எக்ஸாக்ட்லி. அந்த குமரவேல் குமரல் உன் கிளாஸ்மேட். ஆமா என் கிளாஸ்மேட் 8th ஸ்டாண்டர்ட்ல என் கிளாஸ்மேட். அது ஒரு அப்புறம் அது டெல்லியில பெரிய கதை. எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் இந்த கிடையாது. குமார் இருக்கானே, அது ஆமா மனோ இன்வால்வ் அதுல. அந்த இதுல இப்போ ஒரு சின்ன ஆட்டோ பேக் கண்ட்ரோல் உலகம் ஃபுல்லா இன்வால்வ் ஆயிடுச்சு. இந்த குமாரவேல் இருக்கானே, அவனோட அண்ணன் கசின் பிரதர் வந்து பாம்பேல. ஸோ ஐ டோன்ட் நோ வை குமார் கேம் டு பாம்பே, பட் குமாரோட அங்கிள் பெரியனை வந்து அந்த பெரிய கொஞ்சம் பணம் இருக்கு. 84ல கம்ப்யூட்டர் வந்திருக்கு. அப்பதான் இந்தியாக்கே கம்ப்யூட்டர் பிசி அப்பதான் வந்தது. ஹி பாட் அ கம்ப்யூட்டர். அதை வந்து எங்க வீட்டுக்கு வந்துருச்சு. ஸோ லேப்டாப் ஐ மீன் கம்ப்யூட்டர் வாஸ் டெஸ்க்டாப் வாஸ் வீட்டுல இருந்தது. அந்த டெஸ்க்டாப் இருந்ததுன்னு என்ன அர்த்தம்னா ஹார்ட் டிஸ்க்லாம் கிடையாது. ஒரு ஃபிளாப்பி போட்டு தான் பூட் பண்ணணும். அந்த ஃபிளாப்பி எடுத்துட்டா கம்ப்யூட்டர் நின்று போயிடும். ஹார்ட் டிஸ்கே கிடையாது. அந்த மவுஸ் ஃபர்ஸ்ட் மவுஸ் வந்தது. அந்த ஃபர்ஸ்ட் இவர் தான் அந்த மவுஸ் இன்ஜின் பண்ற மாதிரி அந்த மவுஸ் கொண்டாந்து போட்டுட்டு அந்த மவுஸ் மூவ் பண்ண உடனே ஸ்கிரீன்ல மூவ் ஆகுது. அவ்வளவு பெரிய ஆச்சரியம். அப்பதான் வந்து என்னாச்சுன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் போடுறதுல சிப் ஒண்ணு அதை சொல்லி மனோட சொல்லி மனோ ட்ரோ ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஹி ட்ரோ த கார் சம்வேர் டு சம்வேர். எங்க போய் மனோ ஞாபகம் இருக்கா? மனோ எங்க பாஸ்டன்ல போயிட்டு கம்ப்யூட்டர் போர்டு எல்லாம் கூட வாங்கினேன். மைக்ரோ ப்ராசஸர் அந்த 8286 386 8086 86 அதுக்கு மேல 86 இல்ல 87 88 இருக்கும். இல்ல 86ல அந்த மதர் போர்டுலாம் கொண்டு வந்தாங்க. அது வரும்போது மதர் போர்டு கொண்டு தான். மதர் போர்டு, சிப்பு, இந்த சிபியு, அது நிறைய வேலை அந்த காலத்துல. அந்த வேலை நிறைய வேலை அது வேற வாங்கிட்டு வந்துட்டு அந்த அந்த வந்து இந்த சீரோ எங்க வீட்டுல கம்ப்யூட்டர் ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த குமார் என்ன பண்ணான்னு தெரியல, அவன் அங்க காலப்பட்டு அவன் காலி பண்ணி சென்னை போயிட்டான். அவன் திடீர்னு ஒண்ணு நான் ஒண்ணுமே பண்ணல. திடீர்னு சொல்ல கூட இல்லை. அவங்க கசின் பிரதர் வந்துட்டாரு. இங்க குமார காணோம் இங்க வரல, என்னன்னு தெரியல. உள்ள ஒரு நேரம் வந்தாரு, கம்ப்யூட்டர் தூக்கிட்டு போயிட்டாரு. இந்த கம்ப்யூட்டர் ஒன்று கம்ப்யூட்டர் கொடுத்தது வெறும் டப்பா தாப்பா, நாங்க மத்தாலும் நாங்க தான் போட்டுருப்பாங்க. அதெல்லாம் அவருக்கு டபால் தூக்கிட்டு டபால் போட்டாரு. சோ மனம் சிப்பு பத்திரம் போட்டு எல்லாம் அதோட போயிடுச்சு. அவன் வந்து ஏதோ ஒரு அவனு நான் தான் எமால சுத்திட்டு இருப்போம். சுத்திட்டு மேல எல்லாம் சுத்திட்டு இந்த ஆட்டோ பேக் அடிச்சுட்டு அவன் நம்ம எலக்ட்ரானிக் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்க போயிட்டு ப்ராம் அது என்னமோ ரீட் ஒன்லி மெமரி, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அது இருக்கு இல்லையா, இதை நான் இது கரெக்டாக பண்ண தரேன்னு சொல்லிட்டு என் முன்னாலேயே அந்த கம்ப்யூட்டர் பேக் சைடு திறந்து அந்த இதில் பிசிபில இருந்து இதை எடுத்துட்டு அதை போட்டுட்டு மூடிட்டு 800 ரூபா பில் அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிட்டான். என்னடா இது? அது வந்து எதுச்சுமா, அது இன்னொரு கம்பெனில இருந்து கழட்டினது, இன்னொரு கஸ்டமர் இருந்து கழட்டினதான். அந்த கஸ்டமர் வந்து கழட்டி இந்த கஸ்டமர்ல மாத்திட்டு இவர்கிட்ட காசு வாங்கிட்டு போயிட்டான். என்ன பண்ணுவேன்னா அந்த கஸ்டமருக்கு அது தெரியாது, அதனால இதை கொண்டு போய் அதுல போட்டுருவேன், அவர்கிட்டயே ஒரு 600 ரூபா வாங்கிப்பேன் அப்படின்ட்டான். என்னையா குமார் எங்க போனா தெரியுமா? கான்ட்ராக்டர் குமாருக்கு ரவி, நீ மெக்கானிக்கல் இதெல்லாம் கண்ணிலேயே பாப்பாங்க. இந்த பேரிங் மாத்தினியா, இந்த நட்டு மாத்தினா 1008 கேள்வி கேட்பான். இந்த எலக்ட்ரானிக்ஸ் பத்தி எவனுக்கும் தெரியாது. அதனால நம்ம சொல்றதுதான் காசு, நம்மதான் இது அப்படின்னு அவன் பேசிட்டு இருப்பான். சரி சரி. குமாரவேல் வந்து கேம் டு அவர் நிச்சயம் எங்களோட இதுக்கு வந்தவன், வளகாப்புக்கு வந்தான். வளகாப்பு கேம் டு வளகாப்பு வந்தான். அதோட காண போயிட்டான். அதுக்கப்புறம் எங்க போனான், அதுக்கப்புறம் கான்டாக்ட்ல அவன் டபால் காண போயிட்டான் அவன். ஸோ அது ஃபர்ஸ்ட் சூப்பர் டெக் ப்ராடக்ட் எப்படி போச்சு, இந்த மோஸ்ட் பண்ணது எப்படி போச்சு. ஆமா, அதுக்கு என்னமோ பயங்கர மோஸ்ட் திருப்பி பண்ணலாம்னு இந்தியாவில மேனுஃபேக்சர் பண்ணலாம் ஒரு ஐடியா. எங்க இருந்து அந்த மாதிரி ஐடியாலாம் வந்து தெரியல. அந்த பாலுக்குள்ள பால் வந்து ப்ரிசைஸ் மேனுஃபேக்சரிங். அது போயிட்டு பாம்பேல இருக்க இண்டஸ்ட்ரியல்ஸ்ல போய் பண்ணா உனக்கு ஒர்க் ஆகுமா? ஏதோ ஒரு ஐடியா இது பண்ணலாம். அதுக்கு ஒரு ஆனா அப்போ நான் வீட்லயே ப்ரோக்ராம் பண்ணி ஹெச்பியில ஒரு ட்ரேட் ஒருத்தர் வந்தாரு, மீனா ராஜேந்திரன், ஹெச்பியில. அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் தான் கம்பெனி ஒர்க். அந்த ஒர்க்குக்கு நான் வந்து சாஃப்ட்வேர் எழுதி கொடுத்தேன். இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அவர் ப்ரோக்ராமிங் பண்ணி அவர் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் வந்து அமௌண்ட் போட்டா டபுள் இன்ட்ரெஸ்ட் வரும். அது பெரிய விஷயம் கிடையாது. அது ப்ரோக்ராம் எழுதி கொடுத்து அது ஹெச்பியில இருந்து ரூபாய் வாங்கி கொடுத்தாரு அவர் எனக்கு, இந்துஸ்தான் பெட்ரோலியத்துல இருந்து. மீனா ராஜேந்திரன், மீனா இவரோட நித்யாவோட கசின். குட் எக்ஸ்பீரியன்ஸ். Anything left out in Supertech products? Okay, nothing more in auto back controls. Shanti கூப்பிட்டு விஷ் பண்ணலாம். ஸ்ரீதர்
சாந்தி பர்த்டே அன்னைக்கு. ஓ உங்க மனோ என்னவா மனோனா வீடியோ போட்டாங்க. என்னம்மா இல்ல நம்ம ஒரு பனியன் வாங்கினோம் 2 பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கிட்டு அந்த கடையில நீ அது கார்டு கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் திருப்பி போய் வாங்கிட்டு வந்த லட்சுமிக்கும் சாந்திக்கும் பர்த்டேக்கு நம்ம எங்கேயும் அங்க இருந்தோம். 2 பேருக்கும் ஒரே மாதிரி டிஷர்ட் ஒரு கடையில வாங்கணும். வாங்கிட்டு அங்க இருந்து நீ அந்த கார்டு வாங்காம வந்துட்ட. கொஞ்ச தூரம் வந்த பிறகு ஐயோ கார்டு வாங்கிட்டு திருப்பி போய் கார்டு வாங்கிட்டு வந்தோம். குடுக்கறாங்க நம்ம கார்டு இருக்காது. ஒரு கருப்பு பனியன் 2 பேருக்கும் ஒரே மாதிரி கருப்பு 89 நினைக்கிறேன் 89 ஏதோ அவங்க பர்த்டே ஹாப்பி பர்த்டே எல்லாம் ஒரு பாடுங்கப்பா. Happy birthday to you. Birthday to you. Happy birthday. காணாத உட்கார்ந்திருக்கான் பாருங்க. யார் நிறைய பேர் இருக்காங்களா? இந்த சங்கர் கவிதா தான் இருக்க. 2 பேர் தான் இருக்காங்க. ஓ கவிதா அங்க ஏங்க மீட்டிங் வரல? அதானே மீட்டிங்கே வரல. விம்பிள்டன் பாத்துட்டு இருக்கான். விம்பிள்டன் பாத்துட்டு இருக்கானா? அத சொல்லு முதல்ல. என்ன பாத்துட்டு இருக்க அப்படி? விம்பிள்டனா? ஐயோ லேடிஸ் ஃபைனல்ஸ் போய் என்னத்த பாக்குறது? நாளைக்கு பார்த்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே சரி ஓகே. இப்பதான் லதா வரா. லதா பார்க்கவே இல்லை, மறந்து போயிட்டேன். ஓ